நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து கால்செட்டு ஆம்பு சப்புக்கு வர ஆம்பை வந்து கொடுத்துருக்கு அப்படி சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 10 இன்ச்சு கால்செட் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த என்ன சொல்கிறது, ட்ரம்மு வருது இல்லை, அது மாதிரி யூஸ் பண்ணுறது. அது மார்க்கெட்டில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ், ஃபுல் பேக்கேஜ் இது மாதிரி அப்படி கிடைக்கும். நம்ம இதில் பாக்ஸில் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கஸ்டமர் வந்து சைடில் வந்து இது ஒர்க் ஆகலைன்ற மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க நண்பர்களே, சந்தோஷம். அதே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 80% மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா இதை நம்பி தான் இருக்கும், நம்ம தொழில் போயிட்டு வரதை விட இதை வந்து முழு நேரமாக செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பேர் பார்க்குறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது வந்து ஃபால்ட் பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஆடியோ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன ஃபால்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து சொன்னது பார்த்திங்கன்னா, இந்த டிசி ஒர்க் ஆகலை, அந்த டிசி லைன் வந்து ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்புட் ஆடியோ இன்புட்டுக்கு பவர் செக்ஷனில் நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இந்த இதுலேயே வந்து ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் ஒன்று வரும், அதுவும் எரிய மாட்டேங்குது. இது வந்து இதில் ஒர்க் ஆகலை, இதுலேருந்து அவுட்புட் வோல்டேஜ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கழட்டி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம், ஏன்னா நம்ம இதை தான் கழட்டி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமிங் ஆகுது. அதனால தான் நான் ஃபுல் வீடியோ போடுறதில்ல. அது எப்படி சர்வீஸ் பண்ணுற எல்லாமே தெரிஞ்சு அக்யூரேட்டாக இது தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நோக்கமாக இது இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதானே தவிர 100% ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு விதமாக தான் ரிப்பேர் ஆகும் தவிர ஒரே மாதிரி அந்த போர்டு ரிப்பேர் ஆகாது. அதனால் இது வந்து அக்யூரேட்டாக இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு தோராயமாக இதை கழட்டி பார்க்குறது தான். மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை, பெரிய நம்ம டானெல்லாம் கிடையாது. இதை கழட்டி பார்த்தா நம்ம என்ன செக் பண்ணி இதை கொடுத்துட்டு ஆடியோ பவர் இன்புட் கொடுத்துட்டு இன்புட் எங்கெங்கே வருது வரல, அது அப்படியே செக் பண்ணி போனோம் கரெக்டாக, அவ்வளோதான். மற்றபடிக்கெல்லாம் நாங்கள் உட்காந்து இடத்துல உட்காந்து இது தான் ஃபால்ட்டுன்றது. அதனால தான் லேட் ஆகிறதுனால நான் வீடியோ போகிறதில்ல. மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இது கழட்டி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது ரிப்பேர் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து அந்த ப்ளூ இண்டிகேஷன் லைட்டும் எரியுது, ஆடியோவும் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டு அது வந்து சப் ஒர்க் ஆக மாட்டேன் தான் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தது கஸ்டமரு. அதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சிலேஷன் ஒர்க் ஆகலை. அது வந்து இந்த ஆக்சிலேஷன் ஒர்க் ஆகும்போது இந்த இடத்துல வந்து அவுட்புட்டு வோல்டேஜ் போகும். எப்படின்னா, ஒரு டிசி வோல்டேஜாக ஒரு கணக்கு கால்குலேஷன் வச்சுக்கோங்கன்னா, இந்த மாஸ்பெட் ஒர்க் ஆகும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து டிசி வோல்ட்டாக போகணும். இப்போ அதாவது இதுக்கும் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஒரு 14 வோல்ட் அவுட்புட் ஆகுது. இதில் இதுவும் 14 ஆகும் பாருங்கள், இதுலேயும் 14 ஆகும் பாருங்கள். அதாவது வந்து ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் பொறுத்து இது மாறும். அதை வந்து பார்த்திங்கன்னா, இன்புட்டு சிக்னல் பார்த்திங்கன்னா 4.3, ஓகேங்களா? 4.3 சிக்னல், அதாவது சுவிட்சிங்னு ஒரு வோல்டேஜ் போகும். இது இன்னொரு சுவிட்சிங்கு, இது இன்னொரு சுவிட்சிங்கு. இதுக்கு வந்து 2 சுவிட்சிங் இருக்கும். 2 சுவிட்சிங் ஒர்க் ஆகும்போது டிசி வந்து பாருங்கள். இப்போ செக் பண்ணுறேன் டிசி எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். 37 போகுது. அதுக்கு கிரவுண்டுக்கு இதுக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா 37. கரெக்டாக அக்யூரேட்டாக 37 அக்யூரேட்டாக வரும். இதில் அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. இப்போ இதில் செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 3 சின்ன ஃபால்ட்டு தான் பாருங்கள். இதில் வந்து 2 ஜீனரு ப்ளஸ் ஒரு டயோட்ரு, 2 ஃபால்ட் ஆயிடுச்சு. அதை வந்து செக் பண்ணால் மற்றபடிக்கு இந்த டிரான்சிஸ்டரில் ஏதோ போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. இது 3 மட்டும் தான் டோட்டலாக இது மட்டும் தான் போயிருக்கு. இப்போ வந்து இது பின்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த போட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் நம்மக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைட் ஒர்க் ஆகலை, இண்டிகேஷன் லைட் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண பின்னாடி ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ பேஸ், ஹை பேஸு அது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள். இப்போ ஆடியோ ஒர்க் ஆகுது. இப்போ கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இது மாதிரி ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டில் எந்த போர்டுனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி போர்டு சேல்ஸும் பண்ணுறோம். அதிகமாக நம்ம சேல்ஸு நம்மளுக்கு மீதி நம்ம கடைக்கு போய் மீதியான தான் சேல்ஸு. பெரும்பாலும் நாங்கள் யூடியூப்பில் ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமருக்கு கேட்டாங்கன்னா கொடுப்போம். பாருங்கள், இது வந்து அடுத்த ஆர்டர் இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு செட் ரெடி பண்ணோம். அப்போ இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மற்றபடிக்கு நம்மளுக்கு கடைக்கு எடுத்து போய் பொருள் கொடுத்து செல் பண்ணுற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைமிங் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒர்க்கே நம்மளுக்கு சரியாக போயிடுது. நம்ம சர்வீஸ் ஒர்க்கு ஓனருக்குலாம் பார்த்து முடிக்கிறது சரியாக போயிடுது. அதனால் நான் போர்டு கடையில் எங்கேயும் கொடுக்குறதில்ல. உணவு வேணால் நம்மளை அட்ரஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கொரியர் அனுப்பிச்சுட்றோம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே MSCRT யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.